ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய 3வது நாள். நம்ம ஃபிட்னஸ் வாக்கிங் சேலஞ்ச் 30 days எடுத்ததில் இன்றைக்கி தான் 3வது நாள். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 3 days கண்டினியூஸாக வந்து வாக் பண்ணி 5 kilometers க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். நாம் நேற்றுலாம் சில லர்னிங்ஸ் பார்த்தோம். என்னென்னா, ஒரு நாளில் நம்ம காலையில் மிஸ் பண்ணிட்டோன்னா ஐயோ மிஸ் ஆகிடுச்சின்னு ஃபுல்லாக விடுறத விட ஒரு நாளில் ஏதோ ஒரு டைம் எடுத்து நம்ம அது 5 hours கம்ப்ளீட் பண்ணலான்னு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாக் பண்ணும்போது உங்களால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லாங் டிஸ்டன்ஸ் வாக் பண்ண முடியும். பார்க்கில் வாக் பண்ணவும் ரொம்ப போர் ஆயிரும். இது 2வது விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நடக்கும்போது பார்த்து நடக்கணும். ஸ்டார்டிங்கில் நடக்கிறோம், ஃபஸ்ட் டைம் நடக்கிறோம், அது 5 kilometers ஒரே முட்டை எடுத்து நடக்கிறோன்னா நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போதெல்லாம் நம்ம கால் சுழுக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால அது பார்த்து நடக்கணும், ஈவனான ஃப்ளோவில் நடக்கணும். இன்றைக்கும் 5 kilometers காலையில் எழுந்துச்சுன்னே எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 8-10 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி 9-10 நம்ம வாக்கிங் ஃப்ளோர் முடிக்கிற டைம் வந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட இன்றைக்கி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன், பெட்டராக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என் காலில் இன்னும் ஏன்னா எந்த ஸ்டார்டிங் 3-4 daysங்கிறதுனால அது பெயின் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சவருக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ பெயின் இருந்துச்சுங்களா, அதை விட கம்மியாக தான் பெயின் இருக்குது இப்போ எனக்கு. இன்னொன்று என்னென்னா, நடக்கும்போது இன்றைக்கி என் பாடியில் நிறைய இடத்துல லைக் ஸ்ட்ரெச் ஆகிறதுனாலையோ இல்லை இதாகதோ லைட்டாக ஒயர்கிட்ட எல்லாமே அது இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. அது எதுக்குன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு மியூசிக் இல்லாமல் சைலன்ஸ்லேயே நீங்கள் நடங்க. அப்போ தான் உங்களை மைண்டில் இருக்கிற ஏதாவது தாட் ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூல் டவுன் ஆகும். வாக்கிங் ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலியும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. நேற்று நம்ம 5 kilometers நைட்டில் நடந்திருந்தோம், உங்களுக்கு தெரியும். நான் நைட் நடக்கும்போது நான் காலையிலேருந்து என்ன ஸ்ட்ரெஸ் இருந்துச்சோ என்ன வேலை இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு ரொம்பவே கூல் டவுன் ஆன மாதிரி தோணுச்சு. இதுதான் நம்மளுக்கான இப்போதைக்கான லர்னிங். வாக்கிங் வந்துட்டு ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இதே மாதிரி டெய்லி நம்ம வாக்கிங் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஆகுதோ, நமக்கு அது பெனிஃபிட்டாக எப்படி இருக்குதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்காக. உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி இருக்கணும். நன்றி.